இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நம்ம நாட்டில் உள்ள செலவினங்களை குறைப்பதற்கும் மிக உறுதுணையாக இருக்கும். அது ஏதோ இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் நாளைக்கே வந்துடுற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. 2029 பின்பு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதன் நடைமுறைகளை ஒவ்வொன்றாக மேற்கொள்ளப்படும். இது நாட்டுக்கு நல்லது என்பதற்காகத்தான் இவையெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சண்டையிடும் ஒரு போக்கையே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்றவையெல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விவாதம். வரும்போது சோனியா அவங்க பிரியங்கா காந்தியும் இல்லை, ராகுல் காந்தியும் இல்லை, பேசுவது எல்லாமே விளம்பரத்திற்காகத்தான், மக்களுக்காக இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாண்டா ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் இல்லை, இதை கச்சத்தீவில் தமிழக மக்களுக்கு திமுக பதில் சொல்லியே ஆக வேண்டும். கச்சத்தீவை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். தங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை எந்த விதத்திலும் திசை திருப்புவதற்காக கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் வழக்காடு மன்றங்களிலேயே இந்த கச்சத்தீவு என்பது இந்தியாவின் பகுதி அல்ல என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு தெரிந்து தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. நான் கேட்குறேன், இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிங்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பல ஆண்டுகள் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்களே, அப்போ பல அமைச்சர்கள் இருந்தார்களே, அப்போ இந்த கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு நினைவே வரலையா? ஆக கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, நீட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, தொகுதி வரையறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் மக்களின் முற்றிலுமாக நேரடியாக மக்களின் பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகிறது என்பதைத்தான் நான் மிக மனவேதனையோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.